இந்த தமிழாக இருக்கக்கூடியதை உருவாக்கியவன் சிவபெருமான் என்றால் அதை காப்பாற்றியவன் முருகப்பெருமான். அதனால்தான் இன்றைக்கும் உலகில் தோன்றிய மொழிகளிலே இலக்கண வரையறையோடு தனிச்சிறப்போடு இருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழ் மொழிக்கு உரிய பெரும் சிறப்பு. காரணம், மொழியும் இறைவனும் வேறு வேறு அல்ல. மொழி என்பதும் இறைவனும் என்பது ஒருங்கே அமைகிறது. அதனால்தான் சிவபெருமான் கூட சுந்தரரை பார்க்கின்ற பொழுது சொற்றமிழால் பாடுக என்றான். வேற எந்த மொழியும் சொல்லலை. ஏனென்றால் தான் உருவாக்கிய மொழிக்கு உள்ள சிறப்பை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுந்தரரை பார்த்து சொற்றமிழால் பாடுக என்றான் சிவபெருமான். அப்படி இந்த 16 நூல்களும் நம் தமிழுக்கு கிடைத்தது. இப்பொழுது குழந்தை தன் தாய் தந்தையரை பார்த்து கேட்கிறது, நான் பேசிய பிறகு நீங்கள் முருகனிடம் கொடுத்த வாக்குறுதி என்ன? பேசும் திறன் வந்துவிட்டால் இந்த குழந்தையை நாங்கள் முருகனுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்பொழுது நான் இந்த முருகப்பெருமானுடைய பல்வேறு தலங்களுக்கு சென்று அவனுடைய புகழை நான் பாட வேண்டும். அதுதான் இறைவன் எனக்கு இட்ட கட்டளை. நீங்கள் எனக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களிடம் கேட்கிறான். பெற்றவர்களோ யோசிக்கிறாங்க. குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டும் முருகன் குழந்தை கொடுத்தான். இந்த குழந்தையின் மூலமாக நம்முடைய சந்ததி வளரும், பேரம்பேத்திகளெல்லாம் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் முருகன் இந்த குழந்தைக்கு நான் கொடுத்து விடுகிறோம் என்று சத்தியம் செய்த காரணத்தினால் இப்போ இவன் போறன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுறது? முருகனுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதல்லவா? மகனே, எங்களை நீ ஒரு தாய் தந்தை என்ற அளவிற்கு நீ பிறந்ததினால் நாங்கள் உயர்வு பெற்றோம். இந்த பிறப்பினால் முருகனுக்கு பெருமையும் இந்த தமிழுக்கு பெருமையும் உன்னால் உண்டாவதனால் இதைவிட ஒரு பெரிய பெருமை வேறு எதுவும் எங்களுக்கு கிடையாது என்று குமரகுருபரரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அந்த சண்முக சிகாமணி கவிராயர் என்ற பெயர் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அவர்களுடைய பெயரை, சிவகாமி சுந்தரியினுடைய பெயரை இன்று நாம் உச்சரிக்கிறோம் என்றால் அது குமரகுருபரரை அவர்கள் பெற்ற ஒரு காரணத்தினால்தான். இத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகும் குமரகுருபரரை எப்படி நாம் போற்றி பேசுகிறோமோ அப்படி அவரை பெற்றவரையும் நாம் இங்கே போற்றி பேசுகின்றோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு முருகனுடைய தலங்களாக சென்று கொண்டிருக்கிறார். அப்படி அவர் மதுரைக்கு செல்கிறார். மதுரையிலே மீனாட்சி அம்மையனுடைய ஆலயத்தினுடைய வாசலிலே நின்று அந்த மீனாட்சியினுடைய சிறு பருவத்திலிருந்து, தாளப்பருவம் என்று சொல்வார்கள், அந்த பருவத்திலிருந்து அந்த குழந்தையானவள் எப்படி உருவாகி இந்த மதுரைக்கு அருளாட்சி புரிகிறாள் என்று பாடல் பாடுகிறார். அதற்கு பெயர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று பெயர். அந்த மீனாட்சியை பற்றி அவர் வாசலிலே நின்று பாடியதை உள்ளே இருந்து மீனாட்சி அம்மை கேட்கிறார். கேட்டுவிட்டு அன்று இரவு, அன்றைக்கு மதுரையை ஆண்டு கொண்டிருந்த திருமலை நாயக்க மன்னரனுடைய கனவிலே சென்று, என்னுடைய மகன் குமரகுருபரன் இந்த மதுரைக்கு வந்திருக்கிறார். அந்த வந்திருக்கக்கூடிய குமரகுருபரன் என்னை பற்றி பாடல்களை பாடியிருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலே நாளைக்கு அரங்கேற்றம் செய்வதற்குரிய ஏற்பாட்டினை நீ செய்ய வேண்டும் என்று திருமலை நாயக்க மன்னருக்கு ஆணையிடுகிறார். காலையிலே எழுந்த திருமலை நாயக்க மன்னர் இந்த குமரகுருபரர் எங்கு தங்கியிருக்கிறார் என்று தேடி சென்று அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி, நீங்கள் இந்த மண்டபத்திற்கு வருகை புரிந்து மீனாட்சி அம்மையினுடைய பிள்ளை தமிழை நீங்கள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார். குமரகுருபரரும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஆயிரங்கால் மண்டபத்திற்கு வருகிறார்.
அங்கே திருமலை நாயக்க மன்னர் ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எதிரிலே இவருக்கும் ஆசனம் போடப்படுகிறது. அந்த ஆசனத்திலே மீனாட்சி அம்மையினுடைய பிள்ளை தமிழை பாட ஆரம்பிக்கிறார். அதிலே வருகை பருவம் என்ற ஒரு பருவம் இருக்கிறது. பிள்ளை தமிழ் என்பது ஆணுக்கு ஒரு 10 பருவம், பெண்ணுக்கு ஒரு 10 பருவம் என்று பிள்ளை தமிழுக்குரிய இலக்கணம் இருக்கிறது. அதிலே வருகை பருவம் என்ற பகுதியை குமரகுருபரர் பாட ஆரம்பிக்கிறார். அப்படி பாட ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகருடைய மகள் ஒரு சிறுமி, அவள் உள்ளே வருகிறாள். வந்த அந்த பெண் நேரடியாக சென்று திருமலை நாயக்கனுடைய கால் மீது போய் உட்கார்ந்து கொள்கிறார். உட்கார்ந்து கொண்டு அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை முழுவதுமாக கேட்கிறார். கேட்டு கொண்டிருந்து கடைசியாக என்ன பண்றான்னா, அந்த திருமலை நாயக்க மன்னன் அணிந்திருந்த அந்த மணிமாலையை, அந்த தலைமை அர்ச்சகனுடைய மகள் சிறுமி ஒரு மன்னன் கழுத்தில் இருந்த அந்த மாலையை கழட்டி குமரகுருபரனுடைய கழுத்திலே சூட்டிவிட்டு கருவறையை நோக்கி நடந்து சென்றார். நடந்து சென்ற அந்த சிறுமி கருவறைக்குள்ளே மீனாட்சியினுடைய சிலைக்குள்ளே சென்று மறைந்து விடுகிறார். அங்கே முருகப்பெருமான் கந்தர் களிவெண்பாவை திருச்செந்தூரிலே கேட்டார். இங்கே மதுரையிலே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை மீனாட்சி கேட்டார். அதற்கடுத்து அங்கிருந்து இவர் ஒவ்வொரு ஊராக போகிறார். அப்படி போனவர் அடுத்து திருவாரூருக்கு வருகிறார். அந்த திருவாரூரிலே திருவாரூர் நான்மணி மாலை என்று ஒரு நூலை எழுதுகிறார். திருவாரூரிலே இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை பாடி நூலை எழுதுகிறார். அப்படி எழுதிய பிறகு முருகப்பெருமானிடம் ஒரு வரம் கேட்கிறார். முருகா, நான் இப்படியே ஒவ்வொரு ஊராக திரிந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு நல்ல குருவை நீ காட்ட மாட்டாயா? குரு வேண்டும் அல்லவா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் நம்ம ஊரில் இருந்து அமெரிக்கா போயிட்டு வராருன்னு வச்சுங்க. இந்த அமெரிக்கா போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா நகரங்களையும் பார்த்துட்டு வரார். அவர் நம்முடைய நண்பராக இருக்கிறாரு. அவரும் நாம அமெரிக்கா போகிறோம்னா அவர்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா அமெரிக்காவில் எங்கெங்கே இடங்களை பார்க்கணும், எங்கெங்கே தங்கணும், எங்கே நம்ம நாட்டுக்குரிய உணவு கிடைக்கும் அப்படின்ற செய்திகளை நாம் அவரிடம் சேகரிக்கிறோம். இந்த சேகரிப்பதின் மூலமாக நாம் எளிதாக அந்த நாட்டிற்கு சென்று பயணப்பட்டு திரும்பி வரலாம். எந்தவித அனுபவமே இல்லாமல் நாம் அமெரிக்காவுக்கு போகிறோம்னா நம்முடைய நிலைமை என்ன? நாம் அங்கே போய் தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் விசாரித்து போய் பார்க்கணும். அப்படித்தான் சைவம் என்பது நமக்கு குருவை அடையாளம் காட்டுது. எப்படி ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த ஒருத்தரை நாம் அவர்கிட்ட எப்படி விசாரிக்கிறோமோ, அப்படி ஏற்கனவே இறை தரிசனம் கண்டவர்களிடம் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு எளிதாக இறைவனை சென்று அடைவது என்பதை அவர்கள் மூலமாக நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதற்குத்தான் நம்முடைய சைவத்திலே குரு லிங்க சங்கம வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. இறைவனை அடைய வேண்டும் என்றால் ஒரு குருவை துணையாக நாம் கொள்ள வேண்டும். அப்படி குமரகுருபரர் என்ன செய்கிறார்னா, எனக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குரு வேண்டுமே அப்படின்னு முருகன் கிட்ட கேட்கிறார். முருகன் அசரீரியாக ஒரு செய்தியை சொல்கிறார். உனக்கு நான் தமிழினுடைய எல்லா ஆற்றலையும் தந்து விட்டேன். ஆனால் அந்த எல்லா ஆற்றலும் எங்கே நீ செல்கின்ற பொழுது உன் ஆற்றல் சிறிது மங்கி விடுகிறதோ, உனக்கே சில புரியாத விஷயங்கள் தெரிகிறதோ, அந்த ஊரிலே உனக்கான குரு என்பவன் கிடைப்பான் என்று முருகப்பெருமான் அசரீரியாக சொல்கிறார். அப்படி சொல்லப்பட்ட அந்த குமரகுருபரர் ஒவ்வொரு ஊரா போறாரு. அப்படி போகின்ற பொழுது அவர் தருமபுரம் என்ற ஊரை நோக்கி செல்கிறார். அந்த ஊருக்குள் செல்கின்ற பொழுதே அவருக்குள் இனம் புரியாத ஒரு மனக்கலக்கம் ஏற்படுகிறது.
அவருடைய அறிவு ஏதோ மங்கியது போல தெரிகிறது. சரி, இந்த ஊரில் தான் நமக்கான குருவானவர் இங்கே இருப்பார் போல் இருக்கிறது என்று அந்த தர்மபுரத்திற்குள் வருகிறார். அந்த தர்மபுரத்திலே ஆதீனமாக இருந்த மாசிலாமணி தேசிக ஆச்சாரியார் அவரிடம் செல்கிறார். இவர் வரப்போவதை முருகப்பெருமான் ஏற்கனவே அவருக்கு அறிவித்து விட்டான். உனக்கான ஒரு நல்ல சீடனை நான் தரப்போகிறேன். ஏனென்றால் ஒரு குரு இருக்கிறார் என்றால் அதற்கு பிறகு குரு பரம்பரை என்று இருக்க வேண்டும். சீடன் என்பவன் இன்னொருவன் உருவானால்தான் அந்த சீடன் குருவாக மாற முடியும். அப்படி இவர் அந்த தர்மபுர ஆதீனத்திற்கு போகிறார். அங்க தர்மபுர ஆதீனத்திலே இவர் சென்றவுடனே அந்த மாசிலாமணி தேசிக ஆச்சாரியார் என்ன பண்றார்னா இவருக்கு போதனைகள் தருகிறார். அந்த போதனையில ஒரு பாடல் வரி என்ன சொல்றார்னா, 5 பேரறிவும் கண்களே உள. அதாவது மனிதனுக்கு 5 பொறிகள் இருக்கு. மெய், வாய், கண், காது, மூக்கு, 5 பொறிகள் நமக்கு இருக்கு. இந்த 5 பொறிகளும் ஓரிடத்தில் அடங்கி போகும். இப்போ ஒரு நல்ல வாசனை வருதுன்னா மூக்கு சுவாசிச்சுட்டு சொல்லிடும் நல்ல வாசனை. ஆனால் இந்த 5 பொறிகளும் ஓர் இடத்திலே சங்கமமாகி இன்பம் அனுபவிக்கிறது என்றால் முதல் அது ஒரு ஆண் பெண் கலவியிலே கிடைக்கக்கூடிய இன்பம். இரண்டாவது, நாமும் இறைவனும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலைக்கு வருகின்ற பொழுது இந்த சிற்றின்பம் தாண்டி பேரின்பமாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த பேரின்பம் என்பதுதான் இறைவனை நாம் தரிசனம் செய்வது. இதற்குரிய விளக்கத்தை தான் பெரிய புராணத்திலே இருந்து மாசிலாமணி தேசிக ஆச்சாரியார் அவருக்கு சொல்றார். 5 பேரறிவும் கண்களே உள. இந்த 5 பேரறிவும் எங்கே என்றால் தில்லையிலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் நடனம் ஆடுகின்ற பொழுது, உமையவளோடு நடனம் ஆடுகின்ற பொழுது அந்த நடனத்தை பார்த்தால் நம்முடைய 5 பொறிகளும் தன்னை இழந்து அந்த சிவ நடனத்துக்குள் சென்று நம்மை நிலையையே மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த நடனம் இருக்கும் என்பதை மாசிலாமணி தேசிகாச்சாரியார் சொல்கின்ற பொழுது இந்த குருவரருக்கு தன்னிலை மறந்து அதற்கு பதில் சொல்ல முடியாமல் விழிக்கின்ற நிலை வருகின்ற போது உணர்ந்து கொண்டார், நமக்கான குரு இவர்தான் என்று. பல காலங்கள் அந்த தர்மபுர ஆதீனத்திலே இருந்து முழுக்க முழுக்க அவர் சைவ சித்தாந்தத்தை அங்கே கற்றுக்கொள்கிறார். சைவ சித்தாந்தங்களை கற்றுக்கொண்ட பிறகு இந்த சீடனானவன் குருவிற்குரிய தகுதியை பெற்று விடுகிறான் என்ற நிலை மாசிலாமணி தேசிகாச்சாரியார் உணர்கிறார். உணர்ந்து உனக்கான பணி என்பது இனி இங்கு இல்லை, உனக்கான பணி என்பது இனி காசியை நோக்கி நீ செல்ல வேண்டும். இந்த சைவத்தினுடைய நீட்சியானது காசிக்கு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய குருநாதர் ஆணையிடுகிறார். ஆணையிட்ட பிறகு இவர் காசியை நோக்கி பயணப்படுறார். இப்போ காசிக்கு செல்றார். காசியில் போகின்ற பொழுது அன்றைக்கு அந்த காசியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் யார் என்றால் தாரா சுகோ என்ற சுல்தான் மன்னன் அன்றைக்கு காசியை ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த சுல்தான் தாரா சுகோ என்பவன் யார் என்றால் அவுரங்கசீப்பினுடைய அண்ணன், கொடுங்கோலனாக விளங்கிய அவுரங்கசீப்பினுடைய அண்ணன் தான் அந்த தாரா சுகோ. ஆனால் அவன் ஒரு விதத்திலே மென்மையானவன். அவுரங்கசீப் வன்மையானவன் என்றால் அவன் மூத்த சகோதரன் கொஞ்சம் மென்மையானவன். அவன் அன்றைக்கு சமஸ்கிருதத்திலே இருந்த உபநிடதங்களை எல்லாம் அவன் தன்னுடைய மொழியான பாரசீக மொழியிலே மொழிபெயர்த்தான். அவ்வளவு வல்லமை படைத்தவன் அந்த தாரா சுகோ. அன்றைக்கு காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பது பூட்டப்பட்டு கிடந்தது. வழிபாடு என்பது கிடையாது. சுல்தான்களினுடைய படையெடுப்பினால்
காசியிலே வழிபாடு இல்லை, விஸ்வநாதர் கோயில் மூடப்பட்டு இருக்கிறது. இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த குருநாதர் குமரகுருபரரை அங்கு அனுப்புகிறார். அங்க போறார். இப்போ அந்த நிலப்பரப்பு முழுமையும் அந்த சுல்தானுடைய வசம் இருக்கிறது. காசியினுடைய ஆளுகை என்பது அந்த சுல்தானிடம் இருக்கிறது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, நேரடியா அந்த சுல்தான் கிட்ட போறார். போய் இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பது மூடப்பட்டு இருக்கு, இதில் வழிபாடு நடத்தணும், நீங்கள் இந்த கோயிலினுடைய சாவியை கொடுங்க அப்படின்னு இவர் தமிழில் பேசுகிறார். அங்கே அந்த நவாபின் அந்த சுல்தானுடைய அவையிலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தமிழில் சொல்வதை அவர்கள் அவனுடைய அந்த பாரசீக மொழியிலே மொழிபெயர்த்து சொல்கிறார்கள். அப்போ அந்த சுல்தான் இவனை பார்த்து, ஒரு தாடி மீசையோடு வந்துட்டு ஒரு கிழவன், இவன் வந்து ஒரு ஆலயத்தையே நாம் மூடி வச்சிருக்கிறோம், வழிபாடு நடத்தக்கூடாது, இவன் வந்து சாவி கேட்குறான், அப்படியெல்லாம் தர முடியாது. அப்படியா இவன் கேட்குறான். அப்போ எப்போ தான் தருவீங்க, எப்படி வந்தால் தான் தருவீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அவருக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த மன்னனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாவியை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறார். அப்படியா, இப்போ நான் பேசுகின்ற மொழி என்பது இந்துஸ்தானி மொழி, நீ இந்த இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கொண்டு நீ வந்து என்னிடம் அந்த மொழியிலே பேசு, அப்பொழுது உனக்கு நான் சாவியை கொடுக்குறேன், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தன் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வரார். வந்து கலைமகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வேண்டி பாடல் பாடுகிறார். வெண்தாமரைக்கு அன்றி என்று தொடங்கக்கூடிய சகலகலாவள்ளி மாலையை 10 பாடல்கள் கொண்டது அந்த சகலகலாவள்ளி மாலை. அந்த கலைமகளிடம் இவர் 10 பாடல்களை பாடுறார். பாடி முடிச்ச உடனே இங்கே பேசும் திறனற்ற குழந்தைக்கு முருகப்பெருமான் தமிழை கொடுத்தான். அங்கே கலைமகள் என்ன பண்றான்னா, ஒரே இரவுல இந்துஸ்தானி என்ற ஒரு மொழியை பேசுகின்ற அளவிற்கு ஆற்றலை அங்கு குமரகுருபரருக்கு கொடுக்கிறாள் கலைமகள். கொடுத்ததோடு விட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மொழியை கொடுத்தா இவனுக்கு குமரகுருபரருக்கு அந்த அவைக்களத்திற்கு செல்கின்ற பொழுது உட்காருவதற்கு ஆசனம் கூட கொடுக்கல, நிற்க வச்சே பேசுறான். அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கான், வந்த இவருக்கு எந்த ஆசனமும் கொடுக்காம நிற்க வச்சு பேசுறான். தன் அடியவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது அருகிருந்து காப்பாற்றுவதுதான் நம் தெய்வங்களினுடைய வேலை. அப்படி இந்த அடியவனுடைய மனம் துன்பப்பட்ட பொழுது இவர் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிற எங்கேயோ சிங்கம் உருமுகின்ற சத்தம் கேட்கிறது. இவர் படுத்துட்டு இருக்காரு, எங்கேயோ சிங்கம் உருமுதே அப்படின்னு கண் விழித்து பார்க்கிறாரு. அவர் பக்கத்திலே சிங்கம் படுத்துன்னு இருக்கு. உமையவள் என்ன பண்றா, பேசுகின்ற ஆற்றலை கலைமகள் கொடுத்தார். ஆனால் சிவபெருமானுடைய துணையாக இருக்கக்கூடிய சக்தி தன்னுடைய வாகனமாக இருக்கக்கூடிய சிங்கத்தையே கொடுத்துட்டார் குருபரனுக்கு. எழுந்து பார்க்கிறாரு, பக்கத்துல சிங்கம் தயாரா எந்திரிச்சு நிற்குது. இவர் எழுந்தார், காலை கடன் எல்லாம் முடிச்சார். அது வரலையும் அந்த சிங்கம் காத்திருந்தது. காத்திருந்த பிறகு அந்த சிங்கத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார். நீங்க அந்த வெளியே இருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியினுடைய அந்த பதாகையில் பார்த்தீங்கன்னா 2 காலை தொங்க போட்டுன்னு ஒரு சாமியார் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அவர்தான் குமரகுருபரர். ஏறி உட்கார்றார். உட்கார்ந்த உடனே அந்த சிங்கத்துக்கு இவர் எதுவுமே சொல்லலை. அது நேரா எதை நோக்கி போகுதுன்னா, அவனுடைய அரண்மனையை நோக்கி அதுவா போகுது. சாலையிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சிங்கத்தை பார்த்ததே இல்லை.
இந்த சிங்கத்தினுடைய உருமல் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு செல்கிறது. அரண்மனை காவலனே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சு. இப்போ உள்ள போச்சு. உள்ள போன உடனே பார்த்தா சிறிது நேரத்தில் இந்த ஆண் சிங்கத்திற்கு இணையாக இன்னொரு பெண் சிங்கம் உள்ள இருந்து வருது. இப்போ அவையில் இருக்கிறவன் அத்தனை பேரும் ஒரு சிங்கத்தை கண்டாவே தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ 2 சிங்கம் வந்துடுச்சு. அவன்லாம் ஓட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு 3 குட்டி சிங்கம் உள்ள வருது. அந்த அவையே ரணகளப்பட்டு எல்லா மனிதர்களும் ஓடிட்டாங்க. மொழிபெயர்ப்பாளரும் ஓடிட்டான். மன்னனை தவிர எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ சிங்கம் என்கிற உண்மையான சிம்மாசனம், அவன் உட்கார்ந்திருப்பது தங்கத்தாலான போலியான சிம்மாசனம். இவர் வந்தது உண்மையான சிம்மாசனத்தில் போய் நின்றார். இப்போ அந்த மன்னன் அந்த சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி அவன் அந்த இந்துஸ்தானி மொழியிலே கேட்கிறான், ஐயா, ஓர் இரவிலே நீங்கள் என்னுடைய மொழியை கற்றுக்கொண்டு விட்டீர்களா? இந்த சிங்க வாகனம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? இந்துஸ்தானி மொழியிலே அவன் கேட்கிறான். குமரகுருபரர் அதே இந்துஸ்தானி மொழியிலே பதிலை கொடுக்கிறார். ஆக இறையாற்றல் நமக்கு இருந்தால் எது கடினமானது என்று நினைக்கிறோமோ அவை அனைத்துமே நம் கை வரப்பெறலாம். இறை சக்தி நம்மோடு இருந்தால் என்பதற்கு குமரகுருவருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகின்ற ஆதாரம். இப்போ அந்த தாராசுகோ என்ற மன்னவன் கேட்குறான், உங்களுக்கு என்னென்ன வேணும்? அப்போ அவர் சொல்றாரு, வழிபாடு நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட்டு வழிபாடு நடக்க வேண்டும். உடனே அவன் சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அடுத்து ஒன்று சொல்கிறான், நாங்கள் அதற்கு அருகே ஒரு மசூதியை கட்டி இருக்கிறோம். அந்த மசூதியிலும் நாங்கள் வழிபாடு செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று குமரகுருபரிடம் அனுமதி கேட்டோம். ஆக இங்க சமயங்களுக்குள் பெரிதா என்பதல்ல, இறைவன் ஒன்றுதான், அதில் எந்த பேதமும் கிடையாது. நீங்கள் என்ன பெயரிட்டு அழைத்தாலும் அது சேர்கின்ற இடம் ஒருவன் தான். அது எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆக நம்மை ஆக்கிரமித்த அந்த சுல்தான் நாங்கள் வழிபடுவதற்கும் எங்கள் இறைவனை வழிபடுவதற்கும் நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று அந்த அனுமதியை கொடுத்தது நம்முடைய சைவம். அன்றிலிருந்து இன்றும் அந்த வழிபாடு, அவர்களுடைய வழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றார். இங்கே எங்கள் சைவத்தை வளர்ப்பதற்காக மடம் கட்டி கொள்வதற்கு நீங்கள் ஒரு இடத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார். அவருக்குரிய இடத்தையும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று குமரகுருபரருக்கு அவர் நிலத்தை தானமாக கொடுக்கிறார். அது இன்றைக்கு வரையிலும் இருக்கக்கூடியது குமாரசாமி மடம் என்ற காசியிலே இருக்கக்கூடிய அந்த சைவ மடம். ஆக குமரகுருபரர் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே பிறந்து வைகை ஆற்றங்கரையிலே வாழ்ந்து பிறகு காவிரி ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை வழிபட்டு கடைசியிலே கங்கை ஆற்றங்கரையிலே அவர் தன் வாழ்வை இறுதியாக்கி கொண்டு இறைவனுடைய திருவடி பேற்றை பெற்றார். இன்றைக்கு தமிழகத்திலே சமய குறவர்கள் இருக்கிறார்கள். சன்மார்க்க நெறியை பரப்புவதற்கு வள்ளலார் வந்திருக்கிறார், அருணகிரிநாதர் வந்திருக்கிறார், பாம்பன் சுவாமிகள் வந்திருக்கிறார். இவர்கள் அனைவரையும் தமிழ் பேசும் மக்களாகிய நமக்கு மாத்திரம்தான் தெரியும். வடபுலத்திற்கு சென்றால் வள்ளலாரையும் தெரியாது, வாரியாரையும் தெரியாது, திருநாவுக்கரசரையும் தெரியாது, திருஞான சம்பந்தரையும் தெரியாது. ஆனால் நம் சைவ சமயத்திலே வடபுலத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரே ஒருவர் யார் என்றால் அது குமரகுருபரர் ஒருவர் தான். தமிழ் மண்ணிலே பிறந்து காசியிலே தன் வாழ்வினுடைய இறுதி காலத்தை முடித்து முக்தி அடைந்தார். அந்த காசியிலே
சைவத்திற்கான ஒரு மடத்தையும் அங்கு ஏற்படுத்தி வைத்தார். அவர் 1625ஆம் வருடம் பிறந்து 1688ஆம் வருடம் சற்றேறக்குறைய 63 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று 16 நூல்களை எழுதி இந்த தமிழுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த குமரகுருபரர் காட்டிய வழி, காட்டிய நெறி இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கின்ற வரை நாமெல்லாம் அவரை போற்றி புகழ்வோமாக என்று கூறி கொடுத்த இந்த வாய்ப்பினை எனக்கு தெரிந்த அளவில், என் நினைவிற்கு வந்த அளவில் இந்த முன்னுரையை என்னுடைய முடிவுரையாக முடித்து கொண்டு விடைபெறுகின்றேன். பின்வரும் காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே விடுபட்ட செய்திகள் எல்லாம் 63 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த மகானுடைய வாழ்விலே இன்னும் சொல்லப்பட வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. சுருக்கமாக கூறியிருக்கிறேன், அதிலும் சுருக்கத்திலே விரிவாகவும் சொல்லியிருக்கிறேன் என்ற ஒரு திருப்தியோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.